ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், நாங்கள் மின்காந்தவில் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? நேற்று வந்து மேக்ஸ்வெல் தக்கது பார்த்துட்டோம். இன்றைக்கு வந்து அம்பியரின் வழக்கை விதி. சரிங்க, போட்டிங்களா? அம்பியரின் வழக்கை விதி. அம்பியரின் வழக்கை விதி. எழுதிக்கொள்ளுங்க. ஓட்டம்பாயும் திசையை ஓட்டம்பாயும் திசையை பெருவிரல் குறிக்குமாறு ஓட்டம்பாயும் திசையை பெருவிரல் குறிக்குமாறு வலக்கையினால் வலக்கையினால் ஓட்டம்பாயும் திசையை பெருவிரல் குறிக்குமாறு வலக்கையினால் கடத்தியை பிடிப்பதாக கருதினால் கடத்தியை பிடிப்பதாக கருதினால் கடத்தியை பிடிப்பதாக கருதினால் எஞ்சியுள்ள விரல்கள் எஞ்சியுள்ள விரல்கள் எஞ்சியுள்ள விரல்கள் திரும்பியுள்ள திசையில் திரும்பியுள்ள திசையில் திரும்பியுள்ள திசையில் கடத்தியை சுற்றி கடத்தியை சுற்றி காந்தப்புலத்தின் திசை இருக்கும். காந்தப்புலத்தின்
ரைட். பாருங்க பிள்ளைகள், இது விளக்க இப்ப தக்கத்திரு இது மாதிரி தான். தக்கத்திருக்கிறது நாங்கள் த்ரீ த்ரீ பார்த்துறாங்க. இது திருக்க தேவையில்லை. பாருங்க, இப்போ ஒரு கடத்தி கம்பியை நாங்கள் இப்படி விளக்கையா பேர்லயே இருக்கு பாருங்க. விளக்க என்ன இருக்குது, ஒரு இடக்கையில பிடிக்கிறீர்கள். சரியா? இப்ப அம்பியன் அம்பியர் தக்கைத்திரு விதியுமே என்ன பிள்ளைகள் விளக்கை பிரி தானே சொன்னோம் நாங்கள். அது மெயினா விளக்கை இடக்கையில பிரியும் இருக்கு பிள்ளைகள். வழக்கை பிரியா மென்ஷன் பண்றோம் விளங்குதா? அது மாதிரி இங்க பாருங்க, அம்பியரின் வழக்கை விதி. அவ கேள்வி அம்பியரின் விளக்கை விதி எந்த கையை பயன்படுத்தி பாவிக்கப்பட முடியாது? இடக்கை. விளக்கை தான் பேர்லயே இருக்கு. சரிதானே? விளக்கை என்ன, விளக்கை எடுங்க. இதான் கடத்தி என்ன இப்படி பிடிங்க. பிடிச்சா பெருவிரல் இப்படி இருக்க முடியும். விளங்குதா? ரைட்டா? இப்படி இருக்கணும். சரிதானே? இப்படி பிடிச்சிங்கடா. இந்த கடத்தியை பிடிச்ச வேண்டாம், இந்த பெருவிரல் இருக்குது தானே, இந்த பெருவிரல் திசை வந்து என்ன தெரியுமா? மின்னோட்ட திசையில பிடிக்கணும் நாங்கள். சரியா? இப்ப படங்கள் எல்லாம் தான் அப்புறம் ஒட்டியை பிச்சு எடுத்து வெட்டி எடுக்கிற இல்ல. நீங்க படத்துல வந்தா உங்களோட பேனையை எடுத்து கையில பிடிச்சு பார்க்கலாம். எடுங்க எல்லாரும் பேனையை. பேனை எடுங்க, உங்களோட பேனை கையில பேனை இருக்கு தானே. பேனை எடுத்தீங்கன்னா பேனை எப்படி வைங்க, இப்படி பிடிங்க. இப்படி பிடிக்கலாம். பேனையை பிடிச்சிட்டு இப்படி விரலை நீட்டுங்க. பெருவிரல. இதுதான் விஷயம், இப்படிதான் பிடிக்கிறது. சரியா? ஓகேயா? இதான். ஓகேயா? விளக்கையில விளக்கையால பேனையை பொத்தி பிடிங்க. இப்படி பொத்தி பிடிச்சிட்டு இப்படி நிறுத்துங்க. ரைட். பெருவிரல். அப்ப இந்த பெருவிரல் திசை என்னது குறிக்கும்? மின்னோட்ட திசையை குறிக்கும். மின்னோட்டம் எந்த திசையில போதோ அந்த திசையில பெருவிரலை பிடிச்சு பாத்தீங்கன்னா மிச்ச ஏனைய விரல் இருக்கு பாருங்க. இந்த ஏனைய விரல் இருக்கு தானே, இந்த விரல் என்னத்தை காட்டும்? என்னத்தை குறிக்கும்? ஆ, காந்தப்புலத்தின் இயக்க திசையை குறிக்கும். சரி அவ்வளவு. கொஞ்சம் பாருங்க. அப்ப இதுக்கு வந்து எங்க குறிக்க போகுது? இதுக்கு பாருங்க, விரல் எங்க அதெல்லாம் இருக்குது. அப்ப இங்க எங்க குறிக்கும்? சரியா? இந்த திசையில குறிக்கும். ஓகேயா? ரைட். போடுங்க. படத்தை போடுங்க உள்ளே. வகை வாங்கிக்கிறங்க பிரச்சனை. ஓகேயா? சரி அப்படியே. மேக்ஸ்வெல் தகுதி இது சரி. அம்மி என்ன விளக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான் பிள்ளைகள். ஒரே மாதிரி தான் பிள்ளைகள். ரைட். இதானே பெருவிரல் திசையில மின்னோட்ட பிடிச்சா ஏனைய விரல் செய்யும் எங்களுக்கு மின்னோட்ட திசையை காட்டும். நீங்க மேலே பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா இப்படி நேரம் பிடிச்சு பாத்தீங்கன்னா செய்யும் எங்களுக்கு. இந்த பாருங்க, பேனை பிடிச்சு பாருங்க, பேனை பிடிச்சு பாருங்க. பெருவிரல் எப்படி இருக்கா, பெருவிரல் இப்படி பிடிங்க. இது எங்க சுத்த போகுது? இப்படிதான் சுத்த போகுது. இந்த திசையில. இது மேல் நோக்கி. கீழ் நோக்கி வந்தா பாருங்க, வளம் மாறுது இல்லை. வாங்குதா? அப்படி எங்களுக்கு திசை அந்த காந்த புலத்தை திசை அறிய பயன்படுத்துறது. அப்ப அம்பியன விளக்கை விதியை வச்சு என்ன அறியலாம்? காந்த புலத்தின் திசையை அறியலாம். மேக்ஸ்வெல்லுடைய தக்கை விதியை வச்சும் என்னது காந்த புலத்தின் திசையை அறியலாம். சரிதானே? ரைட்.
ரைட். அடுத்த தலைங்க போடுங்க. கடத்தி ஒன்றினோட பாயும் ஓட்டம் காரணமாக கடத்தி ஒன்றினூடாக பாயும் ஓட்டம் காரணமாக உண்டாகும் காந்தப்புலத்தின் கடத்தி ஒன்றினூடாக பாயும் ஓட்டம் காரணமாக கடத்தி ஒன்றினூடாக பாயும் ஓட்டம் காரணமாக உண்டாகும் காந்தப்புலத்தின் உண்டாகும் காந்தப்புலத்தின் திசையை காட்டும் விதம். திசையை காட்டும் விதம். ரைட். கவனிங்க பிள்ளைகள். என்னென்ன பிள்ளைகள், உங்களோட பேப்பர் இருக்குது தானே, உங்களோட பேப்பர்ல வந்து இப்படி காந்தப்புலம் உள்நோக்கியா உள்நோக்கியான்னு காட்டுறதா இந்த அர்த்தம். சரி, அப்போ கடத்தி மின்னோட்டம் இப்படி பாயுது என்றால் இப்படி வட்டம் போட்டு ஒரு குத்து ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க, இல்லாட்டி வட்டம் போட்டு இப்படி cross பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தாளுக்குள்ள இருந்து வெளிநோக்கி வருதுன்னு அர்த்தம். வெளியே. சரியா? வட்டம் போட்டு ஒரு டொட் போட்டு இருந்தா வெளியே. வெளியே. ரைட். இது வட்டம் போட்டு ஒரு மூடி இருந்தா என்ன? உள்ள. உள்நோக்கி. அப்ப மூடி இருந்தா என்ன? உள்ளுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஏன்னா நாங்க எதையும் போத்தலோ இதுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள போட்டு மூடித்தான் வைப்போம். மூடி வச்சா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம் தானே. அப்படித்தானே? போத்தலோ ஏதாவது மூடி வச்சீங்கன்னா அதுக்குள்ள என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப மூடினா என்ன? உள்ளுக்குள்ள. திறந்தா வெளியில. திறந்தா வெளியில. சரியா? அப்போ க்ளோஸ் பண்ணியிருந்தா உள்நோக்கி, டொட் போட்டிருந்தா வெளிநோக்கி. சரியா? ரைட். படத்தை போடுங்க. இந்த படத்தை போட்டு குறிச்சுங்க, அவ்வளவுதான். வெளிநோக்கி உள்நோக்கி. ரைட். ஓகேயா? ரைட். அடுத்த அலைங்க போடுங்க. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட
ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தி மீது ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தி மீது கடத்தி மீது உண்டாகும் விசை. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தி மீது உண்டாகும் விசை. இதுல விதிகள், படங்கள், செயற்பாடுகள் எல்லாமே கேள்விகள் வடிவா எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. செயற்பாடு 13.3, ப்ராக்டிகல் 13.3. எடுங்க புத்தகத்தை எடுங்கள். பெட்டியெல்லாம் எழுத தேவையில்லை, நீங்க பார்த்து வச்சீங்கன்னா சரி. புத்தகத்தை இருக்குதாடா, எழுதுவான் பாருங்க. 134ஆம் பக்கம் எடுங்க பிள்ளைகள். இந்த படம் இருக்கா பாருங்க, இவரானால் இந்த படம் தான் எடுங்க. படத்தை எடுத்து செயற்பாடு 13.3 படத்தை எடுத்து அந்த செயற்பாடு வாசிங்க பிள்ளைகள். செயற்பாடு வாசிங்க என்ன சொல்லலாம்னு பாருங்க. ரைட், இந்த படம் கூட முடியல. படத்தை இருங்க வாசிச்சுட்டு. விட்டீங்களா? காந்தம் கேட்டீங்களா? செயற்பாடு 13.3 அந்த படம் இல்லை, அதில் இருக்கவன் திருடி இல்லைங்கிற ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கிறீங்கன்னா ஓகே, எப்படி வேணாலும் ஓகே.
அடி இடத்த விட்டு சேப்பட வச்சுட்டீங்களா? என்ன செய்யணும் கவனிங்க பிள்ளைகள். ஒரு ஜூ வடிவ காந்தம், இது வந்து நிலையான காந்தம். என்ன காந்தம்? இது நிலையான காந்தம் பிள்ளைகள், சரியா? இது என்ன காந்தம் இது? யூ காந்தம் அப்படி பதிவிலாட காந்தம் வந்து என்னன்னு சொல்லுவோம்? நிலையான காந்தம். நிலையான காந்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, தயாரிக்கிற பிள்ளைகள். காந்த திரவியங்களை வச்சு தயாரிக்கிறது, சரிதானே? அதில் காந்தன்மை இருக்கும். இது பாய்க்க பாய்க்க இது காந்தன்மை கொஞ்சம் குறைஞ்சு போகும். காந்தம் எல்லாம் கீழே எல்லாம் முழுந்தாலும் டக்குண்டு பழுதாயிடும். காந்தத்தன்மை எல்லாம் இழந்துடும். ஒரு ஸ்பீக்கர் அந்த பாக்ஸ் எல்லாம் இருந்தா பிள்ளைகள், பாட்டு கேட்பீங்க, ஸ்பீக்கர் எல்லாம் அடி கீழே எல்லாம் விழக்கூடாது. இருந்தால் அந்த காந்தன்மை எல்லாம் குறைஞ்சிடும், சரிதானே? ரைட். அப்ப இதை சொல்றது ஜூலிய காந்தம் அல்லது பரிலாட காந்தம். அப்ப நிலையான காந்தால என்ன செய்யும்? ஒரு காந்தப்புலம் வந்து உருவாக்கி கொண்டு போகும். அது சொன்னா பாருங்க, இதனுடைய காந்தப்புல வீச்சு வந்து, இதனுடைய காந்தப்புல வீச்சு வந்து இதை சுத்தி சுத்தி என்ன செய்யும்? இது இருக்குமா இருக்காதா? இருக்குதான் அப்படி. இந்த ரேஞ்சுகளே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கே இருக்கும், சரிதானே? ஃபுல்லாவே இருக்கும். ரைட். இது நடக்க வேண்டாம். இது ரெண்டும் என்னது? இது ரெண்டும் காவன் கோல். இங்க பாருங்க, இது ரெண்டும் என்னது? காவன் கோல். இதுல தடித்த அட்டைத்தாள், தடித்த அட்டைத்தாள் வச்சுக்கேன். கம்மியாக போய் விடக்கூடாது. அடுத்தது மின்கலம் இருக்கு, வெளியில ஆளி இருக்கு. அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கடத்திக்குள்ளால மின்னோட்டம் பாய்ஞ்சா அதை சுத்தி என்ன உருவாகும்? காந்தப்புலம் உருவாகும். உனக்கு படிச்சிடும் இல்ல? ஒரு கடத்திக்கூடாக மின்னோட்டம் பாய்ஞ்சா அதை சூழ காந்தப்புலம் உருவாகும். ஓகே, ரைட். அப்ப பாருங்க, இப்ப எப்படி வச்சுக்கலாம்? செக் செக் செக். ரைட். ஓகே, ரெடி பிள்ளைகள். பாருங்க, எங்களுக்கு காந்தப்புலம் இந்த ஆட்டத்தாளி இருக்கும். இல்லாட்டி காந்தப்புலம், காந்தப்புலம் நிலையான காந்தம் இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கத்தையும் செய்யும். இந்த கம்பி கடத்தி கம்மியும் செய்யும். ஒரு லெவடிக்கிடும் முடியும். ஆரம்பத்தில் வாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணாம திறந்த நிலை வைக்கல, ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, எந்த மாற்றமும் இருக்காது. கம்பி அப்படியே அப்படியே அந்த ரெண்டு காவன் கொடுக்கும், அப்படியே இருக்கும். சரி, அப்படியே இருக்கும், சரியாடா? அப்படியே இருக்கும். விளங்குதா? அப்படியே இருக்கும். மின்னோட்டத்தை கொடுத்தா என்ன செய்யும்? ஏதோ ஒரு திசையில் என்ன செய்யும்? இயங்க வலிக்கிடும். ஏதோ ஒரு திசையில் என்ன செய்யும்? உங்களுக்கு என்ன செய்யும்? அப்படியே இயங்க வலிக்கிடும். ஏதோ ஒரு திசையில் என்ன செய்ய முடியாது, அதுக்கு இயங்க வலிக்கிடும். பிறகு என்ன செய்யணும்டா? மின்னோட்டத்தை மாத்தி கொடுப்போம். மின்னோட்டத்தை என்ன செய்யும்? மாத்தி கொடுத்தோம்னா என்ன செய்யும்? முதல் இயங்கிய திசைக்கு எதிர் திசையில இயங்கும். ஏன்னா அவங்க நேற்று செயற்பாடு பார்த்துனாங்களே, மின்னோட்ட திசையை மாத்திக்கல, காந்தப்புலத்தின திசையுமே செய்யும் மாற்றம் அடையும். விளங்குதா? இப்போ நேற்றைய கிளாஸ் வந்தாங்களே தான் இன்றைய வடிவிக்கிற விளங்கும், சரியா? இப்போ தொடர்ச்சியா அந்த கிளாஸ் போயிட்டு இருக்க முடியல. இனி நீங்க தேர்ட் படிக்க ஒவ்வொரு பாடமும் முதலாவது கிளாஸ் தொடங்கினீங்கன்னா அது முடிவு மட்டும் தொடர்ச்சியா இருக்கணும். இடையில வந்து இருந்தா விளங்காது.
இடையில ஏதாவது பாடம் புதுசாக தொடங்கி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாடத்துக்கு ஒரு அளவுக்குள்ளே இடையில வந்தீங்கன்னா விளங்குற கஷ்டமா இருக்கும். நேரடிய கிளாஸ் வாங்கினா அந்த பிள்ளை தான் இன்றைக்கு இதுவும் விளங்கும். சரியா? படங்களை பார்த்து பயப்படுத்த இல்லை, ஒரு விஷயம் இல்லை. உனக்கு மின்னோட்டம் கடத்துக்கலாம் வாங்கியா அதை சுற்றி என்ன உருவாகும்? காந்தப்புலம் உருவாகும். அவன் ரெண்டு காந்தப்புலம் இருக்கீங்களே, காந்தப்புலம் வண்டி என்ன செய்யும்? தள்ளுனாடா, தள்ளுற கவர்ச்சி நடக்கும் தானே. ஒரு பக்கம் தள்ளுக என்ன செய்யும்? ஊரில் வலிக்கிட்டு கவர்ச்சி நடக்காது. காந்தம் வந்து சட்ட காந்தம் எடுத்த முடியாது, காந்தம் சுற்றி இருக்கும், ஊரில் வலிக்கிட்டு. சரியா? ரைட். அடுத்த கேட்பான் முடியாது. இதுல இந்த கடத்தி இதுல இயங்குதான் அங்கே இங்கே சுழலுதான், அசையுதானே. இந்த அசைற வேகத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்பாங்க. அந்த கடத்தி வந்து அசைற வேகத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்பாங்க. இதுல காவன்கோல் பயன்படுத்தப்பட்ட காரணம், காவன்கோல் வந்து ஒரு உலோகம் இல்லை. காவன்கோல் என்னடா உலோகம் இல்லை. சரியா? அது அல்லுலோகம். ஆனா என்ன செய்யும்? மின்ன கடத்தும். இது காவண்ட பிரதிருப்பம் இல்ல. அல்லுலோகமா இருந்தும் மின்ன கடத்துன்னு படிச்சிருக்கோம். காவண்ட பிரதிருப்பங்கள் கேரிய மின்ன கடத்துவனா அந்த காவன்கோல் தான். ரைட். உலோகக்கோல் பயன்படுத்த என்ன நடக்கும்? ஒரு அதுக்குள்ள காலம் வந்துடும். விளங்குதா பிள்ளைகள்? இப்ப இந்த காவன்கோளுக்கு பதிலா சரியா நான் வேற உலோக கடத்தின வச்ச மாட்டா, உலோக கடத்தினா என்ன நடக்கும்? அப்புறம் அதை சுத்தி காந்தப்புலம் வந்துடும்ல. விளங்குதே? ரைட்டோ. அப்புறம் அதுல ஒரு காந்தப்புலம், அப்புறம் இதுல ஒரு காந்தப்புலம், அதுல எங்களுக்கு அதான் நம்ம பாக்கல, குழப்பி விட்டுரும். சரியா? அதுக்கு தான் நம்மள என்ன செய்யறோம் நாங்கள்? ரைட்டோ. என்ன செய்யறோம்? காவன்கோலை பயன்படுத்தி இருக்கிறோம். ஓகே தானே? அப்ப அதுக்கு குறுக்க அந்த கம்பி என்ன செய்யும்? இயங்குது. அது இயங்குற வேகத்தை கூட்டணும்னா என்ன செய்யலாம்? ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னா பிள்ளைகள், இந்த நிலையான காந்தம் இருக்குது தானே, இந்த காந்தத்தின் வலிமையை கூட்டலாம். இந்த காந்தத்துல வலிமையை கூட்டலாம். காந்த வலிமை கூட என்ன செய்யும்? இன்னும் காந்தப்புலம் வந்து நிறைய பல இந்த பெரிய பிரதேசத்துக்கு பயந்துருக்கு நல்லா. அது நல்ல நல்ல தள்ளுறனா நல்லா தள்ளு விசையை வச்சிருக்கும், கவர்னா நல்ல கவர்ற விசையை வச்சிருக்கும். அப்ப நிலையான காந்தத்தின் வலிமையை கூட்டலாம் ஒன்று. அடுத்து இந்த மின்கலவை இருக்கு தானே, கொடுக்குற மின்னோட்டத்தின் அளவு கூட்டலாம். இப்ப அதிக மின்னோட்டம் பாய்ஞ்சதுண்டா காந்தப்புலம் செய்ய முடியாது, அதிகம் உருவாகும். சரியோ? ரெண்டாவது. மூன்றாவது என்னடா, இந்த குறுக்க வைக்கிற கம்பி இருக்குல்ல, கடத்தி கம்பி, அந்த கடத்தி கம்பியோட தடிப்பை கூட்டலாம், இல்லாட்டி அதன் நீளத்தை கூட்டலாம். சரியா? நீளத்தை கூட்டினா செய்ய முடியாது. அது அந்த நீளம் முழுக்க என்ன செய்யும்? மின்னோட்டம் பாயும் தானே. எவ்வளவு நீளம் கூட கூட மின்னோட்டம் பாயுமோ, மின்னோட்டம் பாயிற நேரம் கூட எடுக்கும். அப்ப என்ன செய்யும்? அதை சுத்தி காந்தப்புலம் அதிகம் உருவாகும். சரி, அந்த மூணுமே நடக்கும். ஒன்று நிலையான காந்தத்தின் வலிமை அதிகரிக்கிறது, அடுத்த மின்கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அதாவது மின்னோட்டத்தை அதிகரிக்கிறது, அடுத்தது கடத்தி கம்பின நீளத்தை அதிகரிக்கிறது. சரியா? இவ்வளவு தான் இந்த செயற்பாடு. சரியா அவளே? செயற்பாடுல என்ன நடக்குது, எங்க போகுது, இந்த அவதானங்கள், அந்த இயக்கத்தின் வலிமையை கூட்டுறது என்ன, இவ்வளவு நம்மளே இதில் கேட்பாங்க. சரியா? ஓகே, படம் போட்டீங்களா? இல்லாட்டி படத்துக்கு எடுத்து விடுங்க. அப்படியே கவனிங்கோ. இப்போ இது நார்த்து சவுத்தண்டா, எங்களுக்கு இங்கே இருந்தா அப்படி எங்களுக்கு மின்னோட்டம் பாயும், சாரி காந்தப்புலம் பாயும். வடக்குல இருந்து தெற்கு தான் காந்தப்புலம் பாயும். சரியோ? இது இப்படி பாய மின்னோட்டம் பாய புள்ளியல் இந்த சில பாயுது பாருங்க, கொண்டு கொண்டு எப்படி இருக்குது? செங்குத்தாக இருக்குது. இப்போ காந்தப்புலம் மின்புலம் என்ன இருக்கு? கொண்டு கொண்டு செங்குத்தாக இருக்குது புள்ளியல். சரியா? இது எங்க வந்து விழுங்க. ஓகேயா? ரைட். அப்புறம் கேட்டீங்களா? கீழடி கீழே கடத்த விடுங்க, கீழே எழுதுங்க. சுற்றிற்கு மின்னோட்டத்தை வழங்கும் போது, சுற்றிற்கு மின்னோட்டத்தை வழங்கும் போது சுற்றிற்கு மின்னோட்டத்தை வழங்கும் போது சுற்றிற்கு மின்னோட்டத்தை வழங்கும் போது கடத்தி மீது ஒரு விசை உண்டாகுவதால், கடத்தி மீது விசை கடத்தி மீது விசை ஒன்று உருவாகுவதால், உருவாகுவதால் கடத்தியானது இயங்குகின்றது. கடத்தியானது இயங்குகின்றது. அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட். கடத்தி இயங்கும் திசையின் மூலம் கடத்தி இயங்கும் திசையின் மூலம்
விசையின் திசை காட்டப்படுகின்றது. கடத்தி இயங்கும் திசையின் மூலம் விசையின் திசை காட்டப்படுகின்றது. ஓகேயா? இயங்குகின்றது. அடுத்த பாயிண்ட். இங்கு உண்டாகும் விசையின் பெருமன் இங்கு உண்டாகும் விசையின் பெருமன் மூன்று காரணிகளில் தங்கியுள்ளது. அடி பின்வரும் காரணிகளில் தங்கியுள்ளது. இங்கு உருவாகும் விசையின் பெருமன் இங்கு உருவாகும் விசையின் பெருமன் காந்தப்புலம் என்ற ஒரு விசைதான்டா. சார் காந்தப்புலம் உருவாக எடுப்பு என்ன சார் விசைன்றீங்க? காந்தப்புலம் ஒரு விசைதான்டா. சரியா? ரைட். என்ன தள்ளுது இல்ல விசை என்ன தள்ளுற இழுக்குதாடா. காந்தப்புலம் தள்ளுமுழுக்கு வேலை செய்ய முடியும். விசையின் பெருமன் பின்வரும் காரணிகளில் தங்கியுள்ளது. பின்வரும் காரணிகளில் தங்கியுள்ளது. செயற்பாடு பாடாம அதுக்குரிய விளக்கம் என்ன ஆதாரம், அது மிக்க ஆதாரம். அந்த செயற்பாடு தேவை. நீங்க புத்தகத்தை பார்த்து படிச்சு கொள்ளுங்க, வாய்ச்சு கொள்ளுங்க என்ன செய்யணும். ஆனா கட்டாயம் ஏன் படத்தை கீற சொல்லணும், உங்களுக்கு படங்கள் கேட்பாங்க பிள்ளைகள். இப்போ நீங்க ஒரு கீறி குறிச்சா தான் உங்களுக்கு அது மைண்ட்ல ஞாபகத்துக்கு இருக்கும். சரியா? படத்துட்டு எல்லாம் போகக்கூடாது. பின்வரும் காரணிகள் தங்கியுள்ளது. ஒன்று முதலாவதுங்கோ, கடத்தியில் பாயும் ஓட்டத்தின் பெருமன் அதிகரிக்கும் போது கடத்தியில் பாயும் ஓட்டத்தின் கடத்தியில் பாயும் ஓட்டத்தின் பெருமன் அதிகரிக்கும் போது கடத்தியில் பாயும் ஓட்டத்தின் பெருமம் அதிகரிக்கும் போது விசை அதிகரிக்கும். விசை அதிகரிக்கும். விசை அதிகரிக்கும். இரண்டாவது இரண்டாவது காந்தப்புலத்தில் வைக்கப்படும் கடத்தியின் நீளம் அதிகரிக்கும் போது காந்தப்புலத்தில் வைக்கப்படும் கடத்தியின் நீளம் அதிகரிக்கப்படும் போது காந்தப்புலத்தில் வைக்கப்படும் கடத்தியின் நீளம் அதிகரிக்கும் போது விசை அதிகரிக்கும். விசை அதிகரிக்கும். அடுத்த மூன்றாவது, காந்தப்புலத்தின் வலிமை அதிகரிக்கும் போது காந்தப்புலத்தின் வலிமை அதிகரிக்கும் போது விசை அதிகரிக்கும். காந்தப்புலத்தின் வலிமை அதிகரிக்கும் போது விசை அதிகரிக்கும்.
ஓகே, அடுத்த பயனாளங்கோ. மேற்படி மூன்று காரணிகளும் அதிகரிக்கும் போது விசை அதிகரிப்பது போல மேற்படி மூன்று காரணிகளும் அதிகரிக்கும் போது விசை அதிகரிப்பது போல விசை அதிகரிப்பது போல குறையும் போதும் விசை குறைவடையும். மூணு வரைச்சா விசை இயங்குற விசை கூடுதுடா, விசை கூடுது. அவன் குறைஞ்சா விசை குறையும். மற்ற பக்கம் எதிராக பார்க்க தெரியும். ஓகேயா? ரைட். அடுத்த தலையங்கம் போடுங்க. பிளம்பிங்கின் இடக்கை விதி. பிளம்பிங்கின் இடக்கை விதி. இடக்கை விதி. பிளம்பிங்கின் இடக்கை விதி போட்டீங்களா? எழுதிக்கொள்ளுங்க. எழுதுங்க. இடக்கையின் பெருவிரல் சுட்டு விரல். இடக்கையின் பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல். இடக்கையின் பெருவிரல், சுட்டுவிரல், நடுவிரல் ஆகிய மூன்றையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடித்துக் கொண்டு அப்படி வைத்துக் கொண்டு ஆகிய மூன்றையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக் கொண்டு நம்மளே இடக்கை, பெருவிரல், ஆட்காட்டி விரல், அடி சுட்டு விரல் அல்லது ஆட்காட்டி விரல்னு சொல்லலாம். இது நடுவிரல். மூணு என்ன செய்யணும்? ஒன்றுக்கொன்று செங்குத்தா பிடிக்கும். இது பிடிங்க. இப்படி பிடிக்கிறது அடுத்த இப்படி இந்த அப்படித்தான் பிடிக்கணும். ஒன்றுதா ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருக்கணும். சரியா? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக்கொண்டு ஓகேயா? பாடுங்க. அப்படியே இடக்கை எடுங்க. எல்லாரும் இடக்கை எடுங்கோ. அதுதான் இப்படி எடுங்கோ. இடக்கை இப்படி காட்டுங்க. இப்படி காட்டுங்க. இது பெருவிரல். ஓகே, இது வந்து பெருவிரல். ஓகே, இது வந்து என்ன முடியாது? சுட்டு விரல். சுற்றுவாண்டு விரட்டுவீங்களா? சின்ன விரல் இல்லையா? சுற்றுவாண்டு இது அப்படி காட்டுவோமே. டீச்சர் இவன் தான் டீச்சர். சரி, இவன் தான் படிக்க என் சாப்பாடு இப்படி எடுத்து சாப்பிட்டான். பாடம் நடக்க காட்டி கொடுக்கணீங்களே. ஆட்காட்டி விரல் இதுதான். இதான் ஆட்காட்டி விரல், சுட்டு விரல். இது என்னது? இது நடுவிரல். ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்கு. அஞ்சாவது நடுவிரல் தானே? நடுவிரல். சரியா? விரல் விளங்கிட்டு தானே? ரைட். பெருவிரல் என்ன? பெருவிரல். அடுத்தது சுட்டு விரல் அல்லது ஆட்காட்டி விரல். சரி, அடுத்தது நடுவிரல். இந்த மூன்று விரல் என்ன செய்யணும்? இது ஒன்று கொண்டு செங்குத்து அப்படியே பிள்ளைகள் விரல்கள் உங்களுக்கு இப்ப எனக்கு இந்த பிள்ளைகள் வளைஞ்ச மாதிரி இருக்குது. சிலருக்கு நேரா இருக்கும். அது உங்களோட விரல்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கலாம். அதோட பரம்பரைகளுக்கு வித்தியாசப்படும். அதை விடுங்க. நீங்க எப்படி நேரா இப்படி பிடிங்க பாருங்க. இப்படிக்கணும். ஓகேயா? ரைட். அடுத்த நடுவிரல் இப்படி வரணும். பிள்ளைகள் இதுக்கு செங்குத்து பாருங்க. இதுக்கு இப்படி இப்படி இருக்கணும். விளங்குதா? எவ்வளவு பாருங்க. முடிய பாருங்க. இப்படி இருக்கணும். சில நேரம் பிடிப்பாங்க. டபுள் கண். என்ன கத்திரிக்கோள் வெட்டுறீங்களா? இப்படி இல்லை. இப்படி வரக்கூடாது. நேரம் வரக்கூடாது. நடுவில் சைட்டு வரணும்.
விளங்குதா? 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 ரைட். சரியா? பொண்ணு கூட சங்கதம் அப்படி இதான் பிளம்பிங் இடக்க விதி. பிளம்பிங் இடக்க விதி மாதிரி பிளம்பிங் விளக்க விதியும் இருக்கு. அதுவும் தான் பிடிக்க முடியும். இப்படிதான் நீங்க இந்த போன்ல செல்ஃபி எல்லாம் எடுப்பீங்க. இப்ப எடுத்து போடுங்க. இது பிளம்பிங் இடக்க விதி. வருதுங்களே. ரைட். ஓகே தானே? ரைட். இதான் பிளம்பிங் இடக்க விதி. ரைட். அப்படி அப்படி எதையும் சரிதானே? ரைட். ஓகேயா? இதான் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் சங்கதம் வச்சா பிள்ளைங்க பாருங்க. இங்க பாருங்க. பெருவிரல் வந்து பிள்ளைகள் விசை. இந்த பாருங்க பெரு விசை என்று குறிச்சிருக்கிறேன். சுட்டு விரல் வந்து சுட்டுப்புலம், அதாவது காந்தப்புலத்தின திசை. நடுவில் வந்து நடுமின், நடுவில் வந்து மின்னோட்ட திசை. சரியா? அப்ப என்ன சொல்றேன் புலமைங்கிற இடக்க விதி பிரயோகனிங்கோ. நடுவிரல் இருக்கு தான், இந்த நடுவிரல் அது மின்னோட்டம் பாயிர திசையில வைக்கட்டாம். சரியா? மின்னோட்டம் பாயிர திசையை கண்டுபிடிக்கலாம் தான் நாங்கள். மின்கலத்தை வச்சு பிடிக்கலாம் தானே. மின்னோட்டம் பாயிர திசைக்குள்ள நடுவிரல் பிடிச்சு கொண்டு இந்த சுற்றுவிரல் இருக்கு தானே, அதை காந்தப்புலம் போற திசையில பிடிக்கிட்டோம். அது எங்களுக்கு ஒரு மின்னோட்ட திசையும் கண்டுபிடிக்க தெரியும், காந்தப்புல திசையும் கண்டுபிடிக்கலாம். காந்தப்புலம் வடக்குல எதுக்கு போகும், மின்னோட்டம் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகும். சரியா? அப்ப ரெண்டு மின்னோட்ட திசையிலையும் காந்த திசையும் இந்த ரெண்டு வரையும் வச்சு பார்த்தா இந்த பெருவிரல் மிச்சம் அனுப்பிறானே அவர் காட்டிட்டு நிக்கிற திசையில என்ன நடக்குமாம், காந்தப்புலம் சாரி அந்த கடத்தின் இயக்கம் வந்து இருக்குமாம், அந்த இயக்க விசை இருக்குமாம். கடத்தி எந்த பக்கம் இயங்கும்ன்றது கண்டுபிடிக்கலாம். சரியா? புலமை இடக்கவியல் என்ன சொல்லுது, கடத்தி வந்து இயங்குற திசையை கண்டுபிடிக்கலாம், எந்த பக்கம் அந்த விசை வந்து இயங்க மாட்டோம். சரியா விளையல்? ரைட். அடுத்த வயல் எழுதுங்க. அடுத்த வயல் அப்படியே ஓட்டத்தின் திசையை நடுவிரலாலும் ஓட்டத்தின் திசையை நடுவிரலினாலும். இந்த ஓடுறா சொல்ல முடியும், நடுவிரல் இருந்து இப்படி தான் கொண்டு வரணுமா? ஓட்டத்தின் திசையை நடுவிரலினாலும். அடுத்த வரி கலர் மாத்தி எழுதினா நல்லம். அடுத்த வரி அடுத்த வரி எழுதுங்க. காந்தப்புலத்தின் திசையை சுட்டு விரலினாலும். காந்தப்புலத்தின் திசையை சுட்டு விரலினாலும். காந்தப்புலத்தின் திசையை சுட்டு விரலினாலும். குறிக்கும் போது குறிக்கும் போது குறிக்கும் போது அடுத்த வரி அடுத்த வரி பெருவிரலினால் காட்டப்படும் திசையில். பெருவிரலினால் காட்டப்படும் திசையில். பெருவிரலினால் காட்டப்படும் திசையில் பெருவிரலினால் காட்டப்படும் திசையில் கடத்தி மீது விசை. கடத்தி மீது விசை. விசை பிரக்கெட்டை போடுங்க. இயக்கம். இயக்கம் அதனால இயங்குது. விசை பிரக்கெட்டை போடுங்க. இயக்கம் தொழிற்படும். ஓகேயா? இதான் நடக்க விதி பிள்ளைகள். இந்த விதி வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும் பிள்ளைகள், பிரயோகிக்க தெரியணும். வெளியே தருவாங்க உங்களுக்கு பயிற்சியும் இருக்கு பிள்ளைகள். பயிற்சி 13.2 13.2 136 பக்கம். ஓகேயா? எழுதிங்க, இதை குறிச்சு கொள்ளுங்க. அப்படி அமைக்க போட்டு இது பெரு விசை, ரெண்டா பெருவிரல் விசை. சுட்டுப்புலம் இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சேர்த்து சொல்லி போலாங்க. சுட்டுப்புலம். அப்ப சுட்டுப்புலம்னா என்ன, சுட்டு விரல் காந்தப்புலம். நடுமின். நடுமின் என்ன, நடுவிரல் மின்னோட்டம். ஓகேயா? பெருவிசை சுட்டுப்புலம் நடுமின். நடுமின் சுட்டுப்புலம் பெருவிசை. ஓகே, இப்படி போட்டு குறிச்சு கொள்வோம். ஓகேயா? ரைட். பயிற்சி 13.2 பிள்ளைகள். இந்த பாருங்க 136 இருக்குதா இந்த பயிற்சி. மிச்சம் கொஞ்சம் 2 இன்ச்சா இருக்கு. சரியா? வலதையும் இருக்கா ட்ரை பண்ணி வைங்க, நாளைக்கு பார்ப்போம். சரியோ? இந்த பிள்ளைங்க இடக்க விதி வச்சு சும்மா கையெல்லாம் பிடிச்சி கிடிச்சு பாருங்க. நான் எல்லாம் விளங்கப்படுத்துறேன். நீங்க ரை பண்ணிட்டு வந்தா தான் விளங்கப்படுத்த இயலும். விளங்கப்படுத்த அப்படி விளங்கப்படுத்தினா தான் உங்களுக்கு அது பிரியசனமா இருக்கும். நானே செய்து காட்டிட்டு போனா பிரியசனம் இல்லை. இப்போ இடக்க விதி அப்படின்னு தானே. இப்போ காந்தபுரம் செய்ய பிடிச்சா சரி. இப்போ வந்து 15 பாருங்க. இப்போ எதுக்கு காந்தபுலம் கூட இருக்கு, வடக்கு அது கிஞ்சில வருது. நடுவில் இதானே சுற்றுப்புலம். மின்னோட்டவங்க இருக்கு, இங்க இல்ல இருக்கு. இப்போ எப்படில வருது, இப்படி மின்னோட்டம் வருது. சரியா விட அது எப்படின்னா நாங்கள் இப்படி பிடிக்க வேண்டி இருக்கும். இது வளம் வருது இல்லை எனக்கு கை நோய்.
சரியா காந்தப்புலம் எப்படி வருதுன்னா அந்த 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 புலத்தின் திசைக்கு நேரா இந்த விரல் இருக்கணும். இப்போ மின்னோட்டம் இங்கே வருதுன்னா பிள்ளைகள், மின்னோட்டம் இங்கே வருதுன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு? அந்த மின்னோட்ட திசைக்கு இருக்கணும். சரியா? அந்த எந்த திசையில போதோ அந்த திசையை பக்கம் விரலை வச்சு பார்த்தீங்கன்னா சரி. கவனம் கையெல்லாம் அப்படி பிரட்டி எல்லாம் இப்படி எல்லாம் டிசைன் எல்லாம் எல்லாம் குலைக்க வேண்டி இருக்கும், இப்படி டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டி இருக்கும். இது கையெல்லாம் இப்படி எல்லாம் போயெல்லாம் வரும். சரியா? அவளுக்கு ஆரம்பத்தோட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக கையை பொடிச்சு போட்டு இப்படி நிக்கிறீங்களா? சரியா? நான் உங்களை கைக்கும் நொந்து நோற அளவுக்கு கையெல்லாம் சுத்தி விளாட தேவையில்லை. நான் உங்களா பிடிச்சி பிடிச்சி பாருங்க. சரி, அது 5-6 வழி இருக்குது. நான் 6 வழி இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைய. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க வரும். சரியா? நாளைக்கு அதை விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்தி அடுத்ததுக்கு போ. சரியா பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன்.